எனது அன்பு நேயர்களே வணக்கம். பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவிலே ஒரு நாளை பற்றிய ஒரு முக்கிய தகவல். மிக மிக சக்தி வாய்ந்த நாள், ஆனால் தெய்வ விஷயங்களிலே ஈடுபடுவது சிறப்பை தரும். சில நிலைகளிலே மிக மிக கவனத்தோடும் விழிப்புணர்வோடும் இருக்க வேண்டிய நாள். அது எந்த நாள் என்றால் February 10, 2024 தை அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமையாக வரக்கூடிய இந்த நாளில் அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையிலே சிறப்பான நேரம் சோடசக்கலை நேரம் அமைகிறது. சரி, சிறப்பு மிக மிக சக்தி வாய்ந்த சோடசக்கலை நேரம் என்று சொல்லும்போது எதற்கு மிக மிக கவனம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றால், இந்த நாள் முழுவதும் February 10, 2024 இந்த நாள் முழுவதும், ஏன் அடுத்த நாள் கூட மிக மிக கவனமாக இருப்பது பல விஷயங்களிலே நல்லது. காரணம் என்னவென்றால், February 8, 9, 10, 11 ஆகிய நாட்கள் பெரும்பாலும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பல விஷயங்களுக்கு சாதகமாக இருக்குமா என்றால் சற்று யோசிக்க வேண்டியது. வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் இல்லை என்றே கூட சொல்லலாம். அதிலும் குறிப்பாக இந்த February 10 மகர ராசியிலே புதன், சூரியன், செவ்வாய் இந்த இணைவுகள் எல்லாம் இருக்கிறது. இந்த இணைவு மிகப்பெரிய ஒரு வேகத்தன்மையை பெறும்போது ஒரு வாகனத்தை நீங்கள் இயக்கினாலும் கூட அதில் சில சமயத்திலே பல சிக்கல்கள் வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். ஆகையினாலே இந்த நாளில் புதிதாக வெளியூர் செல்ல வேண்டிய நிலை என்றால் அதை தவிர்ப்பது நல்லது. அமாவாசை தினம் முழு சுப தினம் என்று நினைத்து சில காரியங்களை செய்ய தொடங்கினீர்கள் என்றால் அது சில சமயங்களிலே சிக்கலை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். ஆகையினால் அதிலே கவனமாக இருக்க வேண்டும். மகர ராசி என்பவர்களுக்கு இந்த நாளில் வெளியே செல்லும் போது உங்களுடைய கைப்பொருள் கை பணத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலை மட்டும்தான் உங்களுக்கு இறைவனை வழிபட்டு, அதுவும் குறிப்பாக அந்த சோடசக்கலை நேரம் என்று சொல்லக்கூடிய February 10 அதிகாலையிலே 3:34 AM முதல் 5:34 AM அதிகாலையில் இந்த 2 மணி நேரமும் சோடசக்கலை நேரம். இந்த சோடசக்கலை நேரத்தில் அமைதியாக நீங்கள் இருந்து, இதுவரை 7 சனி காலத்திலே ஏதேனும் தொழில் வளத்தையோ அல்லது உங்களுடைய வியாபாரத்திலோ வேலையோ இழந்திருந்தால் அதனுடைய பலன்கள் உங்களை தாக்கி இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். அந்த தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு, விரக்தியிலிருந்து வெளிவருவதற்கு ஒரு நல்ல தொழில், ஒரு நல்ல வேலை, ஒரு நல்ல வியாபாரம் வேண்டும் என்று இந்த சோடசக்கலை நேரத்திலே அமர்ந்து தியானம் செய்து வேண்டும் போது நிச்சயமாக பரிபூரண அருளை நீங்கள் பெறுவீர்கள். அது மட்டுமல்ல, இந்த மாதம் இந்த சோடசக்கலை நேரத்தில் ஒரு மாதம் முழுக்க எந்த விதமான சீரியஸான சிக்கல்கள் வராமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த சோடசக்கலை நேரத்தில் அதை ஒன்றை மட்டும் கூட வேண்டலாம். அதிகாலையிலே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சனிக்கிழமை, சனி பகவானுக்கு உரிய ஒரு காலமாக, நேரமாக, நாளாக அமைகிறது. அது மட்டுமல்ல, உத்தராயண புண்ணிய காலத்திலே முதல் அமாவாசையாக அமைகிறது. அவிட்ட நட்சத்திரத்திலே அமைகிறது. இந்த நேரத்தில் அவிட்ட நட்சத்திரத்திலே சந்திரன் இருக்கும்போது சூரியனும் அங்கேயே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சூரியனும் அவிட்ட நட்சத்திரம், சந்திரனும் அவிட்ட நட்சத்திரம். பணத்தை அள்ளி பெறுவதற்கு அற்புதமாக வேண்டும் போது நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். இதை நம்பலாமா என்றால் நம்பித்தான் ஆக வேண்டும். நம்பிக்கைத்தான் வாழ்க்கை. இழந்த விஷயங்களை மீண்டும் மீட்டெடுக்க, கட்டமைக்க இந்த நேரத்திலே தியானத்தில் அமர்வது, உள்ள தூய்மை, உடல் தூய்மை, அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தில் தூய்மை, ஒரு விளக்கு, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அதிகாலையிலே இந்த வேளையிலே நீங்கள் வழிபாடு செய்யும் போது, ஒற்றை இலக்கோடு வேண்டுதல் செய்யும் போது நிச்சயமாக இதற்கான பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த நாளில் நீங்கள் மிக மிக சிறப்பு வாய்ந்த இந்த சக்தி வாய்ந்த சோடசக்கரை நேரத்தில் தியானம் செய்வது சிறப்பு. அதனோடு கூட உங்களுடைய இஷ்ட தெய்வ, குலதெய்வ வழிபாடு, விநாயகரை நினைத்து அன்றாட சராசரி வேலைகளை செய்யுங்கள். புதிதாக ஏதேனும் கட்டமைக்க வேண்டும், புதிதாக ஏதேனும் பயணத்தை துவங்குவது என்றெல்லாம் இருந்தால் நிச்சயமாக தடைகளையும் தாமதங்களையும் தரக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு 6க்கும் 9க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் அஸ்தங்கம் அடைகிறார். மறைந்த புதன் நிறைந்த பலன் தருவார் என்றாலும் கூட இந்த சூழ்நிலையில இப்போது மறைந்திருக்கக்கூடிய புதன் அப்படி உங்களுக்கு நிறைந்த பலத்தையோ தன லாபத்தையோ தந்து விடுவதற்கு வாய்ப்பு இல்லை.
காரணம், உங்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி பகவானும் சூரியனுடைய பிடிக்குள் இருக்கிறார். ஆகையினால அரசு சார்ந்த விஷயங்களிலே அனுகூலம் கிடைக்குமா என்றால், நீங்கள் அரவணைத்து செல்லும் போது அல்லது வளைந்து நெளிந்து செல்லும் போது தான் கிடைக்கும். ஆகையினாலே சோடசக்கலை நேரத்தில் நீங்கள் பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு, சோடசக்கலை நேரத்தில் நிம்மதியாக இருப்பதற்கு, இழந்த பொருளை பெறுவதற்கு ஏதேனும் ஒரே ஒரு குறிக்கோளோடு வேண்டும். ஏனென்றால் இந்த 2 மணி நேர காலம் காலை 3:34 முதல் 5:34 வரை ஏதோ 5 சொடக்கு போடக்கூடிய நேரத்தில் தான் உங்களுடைய தலைக்கு மேல் பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்ற இந்த மும்மூர்த்திகள் பயணம் செய்து நல்லவர்களை தருவார்கள். நீங்கள் கேட்கக்கூடிய விஷயத்தை ஆம் வைத்துக்கொள் என்று தருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினாலே இந்த 2 மணி நேரம் ஒற்றை சிந்தனையோடு மனதை ஒருமுகப்படுத்தி தியானத்திலே தவத்திலே இருக்கும்போது வெற்றி கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த நாள் என்பது ஏதேனும் ஒரு படபடப்பை உருவாக்கிவிடும். வெளியிலே பழகும் போது, புதிய நபர்களை பார்க்கும்போது மிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். உங்களுடைய கைப்பொருள் தொலைவதற்கு, திருடு போவதற்கான வாய்ப்பு இந்த 10/2/2024 அதிக வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்றாலும் கூட தேவையற்ற மன சஞ்சலங்கள் இருக்கும். உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும். ஏதோ ஒன்று யாரோ பேசினால் டக்கென்று கை நீட்டக்கூடிய, அடித்து விடக்கூடிய சிக்கல் இருக்கும். அடித்த பின்பு ஏதேனும் வழக்கு, சட்டம் என்று அந்த சிக்கல் உங்களை தொடர்ந்து தொல்லை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலமாக அமைந்துவிடும். உங்களுடைய வாழ்க்கை துணையோடு, உங்களுடைய காதலர்களோடு இந்த நாளில் சற்று நாவடக்கத்தோடு இருக்க வேண்டும். உங்களுடைய குழந்தைகளோடு மிக கவனமாக இருக்க வேண்டும். கடன் வாங்கி கடன் கொடுத்த இடங்களிலே இன்று பேசும்போது மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். தொடர்ந்து இந்த நாள் முழுக்க நற்பலன் பெற வேண்டும் என்றால் உங்களுடைய மன அமைதிக்காக ஏதேனும் ஒரு மஞ்சள் நிற துணியை கையில் வைத்திருப்பது அல்லது மஞ்சள் நிற ஆடைகளை அணிவது கூட உங்களுக்கு அமைதியை உங்களுக்கு தரும். இந்த நாளிலே ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தை துவங்க வேண்டும் என்றால் இந்த பிரம்ம முகூர்த்த வேலையிலேயே துவங்குங்கள். காரணம், இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் யோகங்கள் பலிக்கும். ரூச்சக யோகம் இருக்கிறது, உபயாட்சர யோகம் இருக்கிறது, நிபுண யோகம் இருக்கிறது, சந்திரமங்கலம் யோகம் இருக்கிறது, கஜகேசரி யோகம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, பர்வத யோகம், இப்படி பல யோகங்கள் இருக்கிறது. திரிலோச்சன யோகம் என்று ஒன்று இருக்கிறது. இதன் மூலமாக எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இவையெல்லாம் சுப முகூர்த்த வேலை என்று சொல்ல வேண்டும் என்றால் இந்த காலை, இந்த சோடசக்கலை நேரத்திற்குள் நீங்கள் இதை பற்றி யோசித்து சிந்தித்து செயல்பட்டால் கிடைக்கும். இந்த நாளினுடைய பகல் பொழுதிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பகல் பொழுதானது கேதுவினுடைய முழு கட்டுப்பாட்டிற்குள் இருப்பதற்கு வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கிறது. ஆகையினால் பூர்வ ஜென்ம புண்ணிய பலன் அதிகமாக இருக்கும்போது பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பில்லை. 7 சனியிலே, பாத சனியிலே இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்கள் இந்த நாளில் எச்சரிக்கையோடு கவனத்தோடு இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். மற்ற சில முக்கிய நகரங்களிலே எப்போது சோடசக்கலை நேரம் என்று பார்ப்போம். துபாய், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் பகுதியிலே பிப்ரவரி 10 அதிகாலை 1:58 முதல் 3:58 AM வரை. சிட்னி, ஆஸ்திரேலியாவிலே பிப்ரவரி 10 காலை 8:58 முதல் 10:58 வரை இந்த சோடசக்கலை நேரமானது இருக்கிறது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் நியூயார்க் நகரம், இதில் ஒவ்வொரு ஊரிலே ஒவ்வொரு நேரத்திலே வரும். இதில் நான் சொல்வது நியூயார்க் சிட்டி, பிப்ரவரி 9 மாலை 4:58 முதல் 6:58 வரை சோடசக்கலை நேரம். சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா இந்த பகுதிகளில் பிப்ரவரி 10 காலை 5:58 முதல் 7:58 வரை சோடசக்கலை நேரமாக அமையும். ஆஸ்திரியா, வீனா, பிப்ரவரி 9 இரவிலே 10:58 முதல் பிப்ரவரி 10 அதிகாலை 12:58 AM வரை சோடசக்கலை நேரமாக அமைகிறது. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் பிப்ரவரி 10 காலை 6:58 முதல் 8:58 வரை இந்த சோடசக்கலை நேரம் அமைகிறது. எனது அன்பு நேயர்களே, உங்களுடைய உள்ளூருக்கான அந்த நேரம், சரியான சோடச நேரம் பார்க்க வேண்டும் என்றால் திரிக் பஞ்சாங்கம், ஆன்லைன் பஞ்சாங்கம் அல்லது உங்களுடைய இல்லத்திலே இருக்கக்கூடிய தினசரி கேலண்டரில் எந்த நேரத்தில் அமாவாசை திதி முடிகிறது என்று பாருங்கள். அதற்கு முன்பாக 1 மணி நேரம், அது முடிந்த பின்பு 1 மணி நேரம் கூட்டி மொத்தம் 2 மணி நேரங்கள் சோடசக்கலை நேரம். இதில் 5 சொடக்கு போடும் நொடிகளிலே உங்கள் தலைக்கு மேல் இந்த மும்மூர்த்திகளினுடைய ஆற்றல் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். இது சித்தர்கள் சொல்லி இருக்கக்கூடிய நுட்பம்.
எனது அன்பு நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழைத்து தொடர்ந்து இணைந்திருக்கும் போது நான் அவ்வப்போது தரக்கூடிய பதிவுகள் உங்களை உடனடியாக வந்து சேரும். நன்றி.